ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பழச்செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை பவுட்ரு பண்ணி கொடுக்குறோங்க. பவுட்ரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காய வச்சு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கணுங்க. அடிச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பழச்செடிக்குமே ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்குறேங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நான் இதில் கொடுக்குறேன், எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. வேர்கிட்ட போட வேண்டாங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கிளறி விடுங்க அதை, ஏன்னா அது மண்ணுக்குள்ளே கொஞ்சம் போய் ஃபார்ம் ஆகிக்குங்க. நம்ம மேலேயே போட்டோம்னா மேலேயே நின்றுடுங்க. அதனால சரி கொஞ்சமாக கிளறி விடுங்க. இது பார்த்திங்கன்னா ரெட்டியில் குங்குமம் வாட்டுங்க. இவ்வளோ சூப்பராக காய் வச்சுக்குது பாருங்கள். இந்த சீசனுக்கு கொடுக்கலாங்க, அதுக்கப்புறம் தாங்க கொடுக்கக்கூடாது, ஏன்னா வெயில் ஓவராக வருதுங்க. பாருங்கள் காய் எப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். காய் பாருங்கள். இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கி வச்சுருங்க. தொழும்போடே சாப்பிட்லாங்க அந்த பழத்தை. நல்ல பழங்க, நிறைய காய்ங்க. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் போதுமானதுங்க. இது பார்த்திங்கன்னா லெமன் செடிங்க. சரியாக வரலைங்க லெமன் செடி, அதனால தான் சரி தக்காளி வரட்டுன்னு விட்டுட்டுங்க. இந்த லெமன் செடி மட்டும் கொஞ்சம் டஃப் கொடுக்குதுங்க. அதாவது பொடி லெமன் கூட வளர்த்துட்டுங்க, ஆனால் இந்த சாதா லெமன் என்னால் வளர்த்த முடியலைங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா சரியாக வளர மாட்டேங்குங்க. அதாவது தாயினுடைய செடி வந்து நம்மளுக்கு நல்லா இருந்தால் தான் சட்டுன்னு வளருங்க. இந்த தாயினுடைய செடி சரியில்லை அப்படின்னா அது வளராதுங்க. அந்த மாதிரி அந்த ரகம் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேங்க. நானும் இதோட 2 செடி வாங்கி வச்சுட்டுங்க. 2 செடியுமே பார்த்தீங்கன்னா லெமன் வந்து வரலைங்க. இங்கே பாருங்கள், சித்தா செடி பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பூவு வெட்டி விட்ட பின்னாடி அழகாக பூ வைக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க. செடிகளை வந்து நம்ம பராமரிக்கிறதுலையுமே காய் வைக்கிறது இருக்குதுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா நான் எப்படி பராமரிக்கிறேன்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. பைட் சைஸ் ஒரு சகோதரி கேட்டிங்க, அவங்களுக்கு சொல்கிறேங்க. பாருங்கள் 20 லிட்டருங்க. ஒவ்வொரு பைட்டுமே 20 லிட்டருங்க. எல்லா பைட்டுமே 20 லிட்டர் தாங்க நான் வச்சுருப்பேன் பழச்செடிங்களுக்கு எல்லாமே. ஏன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், மாடிக்கு கொஞ்சம் வெயிட்டும் ஏறாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க. தூக்கி வைக்க பிடிக்க நம்மளுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. எல்லா பைட்டுமே பார்த்திங்கன்னா எல்லா பழச்செடிக்குமே நான் 20 லிட்டர் தாங்க கொடுத்துருப்பேன். கருப்பு நாவல் பாருங்கள் என்ன அழகாக வளர்ந்துருக்கு. கடகடகன்னு வளர்ந்துருச்சு பாருங்கள். வாங்கி வச்சு ஒரு 3 மாதம் கூட ஒன்றும் ஆகலைங்க, என்ன அருமையாக வளர்ந்துருக்குது பாருங்கள். இதுலேயுமே ஒரு சித்தா செடி தாங்க, கட் பண்ணி விட்டோம். இதுவும் பாருங்கள் அரும்பு எடுக்குது பாருங்கள். இதுதான் சொல்கிற பேச்சு கேட்கலன்னா கட்டு தாங்க பண்ணி விடணும். கொழிஞ்சிக்காய் ரொம்ப பிடிச்ச காய்ங்க எனக்கு. அழகாக 2 பெருசாகிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா கொஞ்சம் காய்ங்க செடியும் சரிங்க பூக்கும், காய் நல்லா அதிகமாக எடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு நான் ஒரு டைம் தாங்க கொடுக்குறேன் முட்டை பவுட்ரு. அதுவுமே சொல்லிடுறேன் நான். ஓரமாக அது கலர் வேணா கொடுங்க. அதில் கத்தி செடி இருக்குது, விட்டு கத்தி நாற்று இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி கொசு முளைச்சிருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் புட்டி வால் கத்திரிக்காங்க. ஸ்டார் ஃப்ரூட்டும் இப்போ நல்லா வருதுங்க. ஒரு சகோதரி கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க, க்ரோ பேக் வந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு உழைக்கும் அப்படின்ட்டு. க்ரோ பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரிங்க. அது நம்ம கொத்தி கிளறி விடுறது, தூக்கி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வைக்கும் போது நம்ம வந்து பார்த்து அசாத பண்ணோம்னா வருங்க. 2 வருஷம் 3 வருஷம் வருதுங்க. நம்ம கிளறி விடும் போது சைடில் பேக் கிழிக்கிற மாதிரி கிளறி விட்டுட்டோம்னா ஓட்டை விழுந்துருதுங்க. அப்புறம் தூக்கி வைக்கும் போது பட்டுன்னு வைக்கும் போது பேக் கிழிஞ்சிருதுங்க. அந்த மாதிரி தூக்கும் போதும் கிளறும் போதும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக வருதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செடி பழத்துக்கு கொடுக்குறோம் பாருங்கள். இப்படி ஒவ்வொரு பழச்செடிக்குமே நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு டைம் தாங்க கொடுக்குறேன். அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். லிக்விட் தண்ணி தாங்க நடுவில் வந்து 2 நாள், அதாவது மாதத்துக்கு 2 டைம் தாங்க ஊற்றுறேன். பழம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பெருசாக பழச்செடிங்களுக்கெலாம் நான் அதிகமாக மெயின்டைன் பண்ண தேவை இருக்கிறது இல்லைங்க. ஏன்னா தண்ணி ஒன்று விட்டோம்னா போதுங்க, அழகாக வந்து காய் வைக்கிது, பூ வைக்கிது. பெருசாக இதுக்கு வந்து நான் ரிஸ்க்கும் எடுக்கிறது இல்லைங்க. காய்ச்செடிங்களுக்கு வேணால் வாரம் 2 தடவை வந்து நம்ம லிக்விட் தண்ணி கொடுக்குறோங்க. நான் பழச்செடி பொறுத்த வரைக்கும் ஆட்டோட மண்காயில் கொடுக்குறதோட சரிங்க. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு டைம் வந்து முட்டை கரைசல் கொடுப்பேங்க, தேங்காய் புண்ணாக்கு கரைசல் கொடுப்பேன். ஏன்னா அதுவுமே கமெண்ட்டில் கேட்குறீங்க, உங்களுடைய கார்டன் நல்லா பச்சையாக இருக்குது, நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு வேண்டி உங்களுக்கு இந்த தகவலுங்க. தாய்லாந்து கொய்யா சூப்பராக வச்சு வருதுங்க மொட்டு.
நிறைய ஒரு 50 காய்க்கு இருக்குதுங்க பிஞ்சு. இதெல்லாம் காய் வைக்கும் போது உங்களுக்கு நல்லா கொத்தாக காட்டுறேங்க. எல்லாம் பூ பிஞ்சுமாக இருக்குதுங்க. பாருங்கள், பிஞ்சு நிறைய இருக்குதுங்க. காய் பாருங்கள், நல்லா பெரிய காய் பாருங்கள். பூ பாருங்கள் மலர்ந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பிட்டு பிட்டாக இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே காய் இருக்குதுங்க. ரெட் கொய்யாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக தளைஞ்சு நிறைய பிஞ்சு இருக்குதுங்க. இதில் பாருங்கள், கொடி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா முலாம்பழங்க. இந்த கொய்யாச்செடியில் வந்து பார்த்திங்கன்னா முலாம்பழம் விதை போட்டு விட்டோங்க. நல்லா முளைச்சிருச்சுங்க. அதை தான் பிடிங்கி அந்த பேக்கில் நட்டங்க. சரி, இதிலே 2 செடி இருக்கட்டும்னு சொல்லி இந்த ட்ரம்மிலே விட்டுட்டுங்க 2 செடியை. பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு பார்க்கலான்ட்டு இதிலையே அப்படியே விட்டுட்டுங்க. பாருங்கள், கொடி லெமன் எப்படி கொத்து கொத்தாக காய் வைக்கிது பாருங்கள். இந்த மாதிரி ரகம் அமையணுங்க. நான் அதனால தான் லெமனே கண்டுக்கிறது இல்லைங்க. காய் வைக்கிறத நம்ம கவனித்தா போதுங்க. பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இது வாங்கி வச்சு 6 மாதத்துலேருந்தே காய் தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பைட்டில் தாங்க வச்சுருந்தேன். நிறைய காய் பிடிக்கிறதுனால இப்போ இருக்க ட்ரம்மு கொடுத்துட்டுங்க. 300 லிட்டர் ட்ரம்முங்க இது பாருங்கள். என் மாடி தோட்டத்தில் ஒரு 4 செடிக்கு மட்டும் ட்ரம் இருக்குங்க. இதுக்கு 1, கொய்யா செடிக்கு 1, இந்த தாய்லாந்து கொய்யாவுக்கு 1, 3 ட்ரம் இருக்குது பாருங்கள். மற்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 20 லிட்டர் பைட் தாங்க. அதிகமாக அது மட்டும் தாங்க கொடுத்துருக்கேன். இப்படி கொத்து கொத்தாக காய்க்குது பாருங்கள். மாடியிலே நம்ம இந்த அளவுக்கு வந்து காயை வந்து விளைவிக்க முடியுங்க. நிறைய இருக்குதுங்க. நான் உங்களுக்கு வந்து அப்படியே காட்டிட்டு வரேன் பாருங்கள். இதில் வந்து நான் ஊறுகாய் போட்டு தாங்க அதிகமாக நான் பயன்படுத்துகிறேன். ஊறுகாய்க்கு எனக்கு ஊறுகாய்க்கு ரொம்ப பிடிக்குங்க. இது பாருங்கள், காய் பாருங்கள் அப்படியே கீழே தொங்குது. குடமிளகாவும் பாருங்கள் எவ்வளோ நாற்று நான் முளைச்சிருக்குது பாருங்கள். பிடிங்கி நடணுங்க. அடுத்த வாரத்தை நட்டுருவோங்க. கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. போயிட்டு வந்ததும் பிடிங்கி அடுத்த வாரத்தில் நட்டலான்னு இருக்குங்க. மல்பெரி பாருங்கள், காய் பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்கள். இது மட்டும் கட் பண்ணி வளர்க்கணுங்க. இதை மல்பெரி சூப்பரான பழங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸுங்க. இது 2 பேக் வச்சுருக்குறேங்க. 1 பேக்கில் வச்சுருக்குங்க, 1 பைட்டில் வச்சுருக்கேன். சப்போட்டாவும் பார்த்திங்கன்னா பழமெல்லாம் அறுவடை பண்ணிட்டுங்க. உங்களுக்கு அறுவடை வீடியோ வருங்க. மறுபடியும் பூ எடுக்குதுங்க. ஆனால் இந்த செடி பரவாயில்லைங்க. பூ எடுக்கிறதெல்லாம் நல்லா காயாக மாறிடுதுங்க. பாருங்கள், சின்ன இளந்தக்காய் செடி பாருங்கள். அதுவுமே சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்கள். அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு காஷ்மீர் சில்லி மிளகா செடி வச்சு விட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பழச்செடிக்குமே நம்ம வந்து கவனம் கொடுக்க அது நல்லா காய் வைக்குதுங்க. காயும் வைக்கிது, பூவும் வைக்கிது. பார்க்க அவ்வளோ ஒரு அழகுங்க. இந்த வெயிலில் இதெல்லாம் வளர்த்துறதும் கொஞ்சம் டாஸ்காக தாங்க இருக்குது. ஏன்னா சாயந்தரத்தில் வந்து பார்த்தா ரொம்ப தோண்டு போயிடுதுங்க. அப்புறம் மறுபடியும் தண்ணி கொடுத்துட்டு போவோங்க. அதாவது எல்லா செடிக்கும் கொடுக்க மாட்டேங்க. எது தோண்டுட்டு இருக்கோ அதுக்கு மட்டும் கொடுத்துட்டு போவோங்க. இப்போ 2 நேரம் வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஏன்னா வெயில் கொஞ்சம் ஓவராக காயுதுங்க. பிளாக்பெரி பாருங்கள், இது ஒன்றும் பூ எடுக்கலைங்க. எடுத்ததும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டுறேங்க. ஏன்னா இதுவுமே நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச செடிங்க. இவ்வளோ அருமையாக வளர்ந்துட்டு வருது பாருங்கள். கீழே பார்த்திங்கன்னா கொடியெலாம் வளருங்க. அதை கட் பண்ணி தாங்க வளர்த்தணும். இதில் ஒட்டு இல்லாத இருக்குதுங்க. ஒட்டு இருக்கிறதுக்கு மேலே வந்தால் தான் நம்ம வளர்த்தணுங்க. ஒட்டுக்கு கீழே வர்றதை கிள்ளி விட்ருங்க. ஏன்னா இது ஒட்டு கட்டிங்கிறதுக்கு மேலே இருக்கிறது தாங்க விடணும். ஒட்டு கீழே வந்துச்சுன்னா கிள்ளி விட்ருங்க. ஏன்னா அது வந்து காய் வைக்காதுங்க. இதனுடைய வளர்ச்சியை அது வந்து பாதிக்கும். அதனால் அதை கொஞ்சம் கிள்ளி விட்ருங்க. பிளாக்பெரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செடி. தக்காளியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. வேட்டியே தாங்க முடியலைங்க இதால். பாவம், காய் நல்லா பாருங்கள் கொத்து கொத்தாக எப்படி வச்சுருக்குது பாருங்கள். தக்காளிக்கு பஞ்சம் இல்லைங்க. அடுத்தது இளந்தக்காய் செடிங்க. இளந்தக்காய் செடிக்கு பாருங்கள் ஒரே ஒரு கொஞ்சம் தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு நான் எதுவுமே பண்ணுறதில்லைங்க. அப்படி தான் சொல்லணும். பாவம், இதுக்கு வந்து நான் தண்ணி மட்டும்தாங்க கொடுக்குறது. அதிகமாக லிக்விட் தண்ணி கூட அதிகமாக ஊற்றுறது இல்லைங்க. ஏன்னா இது எது கொடுத்தாலுமே இது ஒத்துக்கிறது இல்லைங்க. இந்த செடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிக்விட் தண்ணி கொடுத்தாலும் வாட்டம் வந்துடுதுங்க. செடி முட்டைத்தூளும் போட்டாலும் வாட்டம் கொடுத்துருதுங்க. அழகாக பாருங்கள் பூ வைக்கிது பாருங்கள். செடி வளர்க்குறது நம்ம தண்ணி மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா போதுங்க. அதாவது செடியை வாட வச்சு இந்த வாட்டம் கொடுத்து தண்ணி கொடுத்து பழகினீங்கன்னா வளர்ச்சி பாதிக்குங்க. செடி வந்து பார்த்திங்கன்னா செருக்காகவே இருக்கணும். தண்ணி மெயின்டைன் பண்ணினே இருக்கணுங்க. இந்த இலையில வந்து அந்த நீர் சத்து நம்மளுக்கு தெரியணுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செடி வந்து வளர்ச்சி பாதிக்காது. பூ பிஞ்செலாம் அழகாக வந்து காயாக மாறிடுங்க.
நம்ம தண்ணி வந்து கொடுக்கறது கொஞ்சம் வாட வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பூ வந்து உங்களுக்கு நிற்காதுங்க, உதிர்ந்துருங்க, காயாக மாறாதுங்க. அதனால தான் தண்ணி கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்க அந்த வெயில் காலத்தில். ஏன்னா வெயில் காலத்தில் தான் நம்மளுக்கு பழச்செடிலாம் பார்த்திங்கன்னா பூ காய் எல்லாமே எடுக்குங்க. அதிக செடி பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தாங்க சீசனே. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் நம்ம வந்து தண்ணியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா அந்த பூவு காயாக மாறி நம்மளுக்கு பழம் கொடுக்குங்க. மாடி தோட்டத்துலேயும் நம்மளால் அறுவடை பண்ண முடியுங்க. பாருங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை நாவலுங்க. இப்போ இது என்ன போடுதுங்க அப்படி தான் சொல்லணும். எனக்கு இது பார்க்கறதுக்கு தாங்க அழகாக இருக்குது. 2 செடியுமே அவ்வளோ சூப்பராக பூ வைக்குதுங்க. பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக பூ பாருங்கள், பிஞ்சு பாருங்கள் எப்படி எடுக்குது பாருங்கள். உண்மையிலே இது இந்த அளவுக்கு பூ எடுக்கும் நானே எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா நர்சரியில் மட்டும்தாங்க நான் இந்த அளவுக்கு மொக்கு பார்த்துருக்கேன். அதாவது மாடி தோட்டத்துலேயும் நம்மளால் இவ்வளோ மொக்கு அப்படின்ட்டு நான் இப்போ தாங்க இதை பார்க்குறேன். அவ்வளோ ஒரு அருமையாக வச்சுருக்குது பாருங்கள். இந்த சட்டியே அவ்வளோ வெயிட்டாக இருக்குதுங்க இந்த பூவால். எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அப்பப்போ எதையாவது ஒன்று கொடுத்துட்டு வரணுங்க. கொடுக்கும் போது உங்களுக்கு வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், பூவும் நல்லா எடுக்குங்க. பழச்செடி பொறுத்த வரைக்கும் ஈஸிங்க வளர்க்குறது. காய்ச்செடினா கூட ஒன்று ஒத்துக்கும், ஒன்று ஒத்துக்காது, வாடிடும். ஆனால் பழச்செடி பொறுத்த வரைக்கும் ஈஸிங்க வளர்க்குறது. இதுங்க செடி பெரிய வேறுன்றதுனால ஒன்றும் ஆகாதுங்க. பாருங்க, இது வெள்ளை கொய்யாங்க, எவ்வளோ சூப்பராக காய் வச்சுருக்கு பாருங்கள். ஒரு 5 கொய்யா இருக்குதுங்க இதில். தண்ணி மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்க கொய்யா செடியுமே. அதுலேயுமே பூ உதிர்வு பிரச்சனை வந்துடுதுங்க. கொய்யா செடியுமே நம்ம பார்க்க வேண்டியது அது ஒன்று தாங்க. தண்ணி மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்க. சரி நல்லா இருக்குதுன்னு விட்டுட்டு போனோம்னா சாயந்தரம் பார்த்தா வாடிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி வாடும் போது உங்களுக்கு அந்த பூ உதிர்வு பிரச்சனை வரதாங்க செய்யும். கீழே அரைஞ்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய் பாருங்கள். நல்லா கொத்து கொத்தாக வைக்கிறாங்க. இது எப்படி நம்மக்கிட்ட வந்த பின்னாடி இதெல்லாம் தளைஞ்சி பூ வச்சு காய் வச்சுருக்குதுங்க. இது வாங்கி வச்சுமே ஒரு 8 மாதம் ஆகுங்க. வாங்கினதில் நான் காயோடையே வாங்கிட்டு வந்ததுங்க. இது நம்மக்கிட்ட வந்த பின்னாடி இதெல்லாம் பூ வச்சு காய் வச்சுதுங்க. இப்போ வச்சுங்கிற காய் எல்லாமே நம்மக்கிட்ட வந்த பின்னாடி வச்சுதுங்க. பழமே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு பறிச்சுங்க. சூப்பரான செடிங்க. எல்லாமே அவ்வளோ அற்புதமாக வளருது, காய் வைக்கிது. கருப்பு நாவலுங்க, இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வளர்ந்து வைக்கிதுங்க. இந்த வருஷம் காய் வருமானு இப்போ எதிர்பார்க்குறேங்க. வந்துடும்னா சொல்லி கொடுத்தாங்க, பார்க்கலாம் பூ எடுக்குதான்னு பார்க்கணுங்க. பொட்டுறாங்கன்னாங்க பார்க்கணுங்க. லைப்ரரி தக்காளிங்கெலாம் சொல்லவே முடியாதுங்க. அந்தளவுக்கு காய் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக வச்சு அதால் நிற்க முடியலைங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த செவுத்துலேயே அப்படியே சாய்ச்சி விட்டுட்டேங்க. செடியெலாம் நிற்கவே முடியலைங்க, அந்தளவுக்கு கட்டி வச்சுருக்குறேங்க. இன்னும் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து தக்காளி வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. அந்தளவுக்கு தக்காளி இருக்குதுங்க, தக்காளி செடி இருக்குதுங்க. இந்த பீட்ரூட் கொய்யா தாங்க என்னை ஏமாற்றிட்டே இருக்குது. இப்போ இது அழகு செடியாக வளர்த்துறேங்க, அந்த அளவுக்கு ஆகி போச்சுங்க. இது பூ உதிர்வு பிரச்சனை இந்த செடிக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது. பூவாக எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உதிர்ந்து போயிடுதுங்க. அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள். தாயினுடைய ரகம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பூவை வச்சா காயாக மாறிடுங்க. தாய் செடி சரியில்லை, அது ரகம் சரியில்லை அப்படின்னா இப்படி தாங்க பூ உதிர்வு பிரச்சனை வந்துகிட்டே தாங்க இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் காயாக மாறாதுங்க. இந்த செடியை எடுத்துகிட்டு வேறு செடி தாங்க வாங்கி வைக்கணும். இந்த ரகம் சரியில்லைங்க. சரி இப்போதைக்கு தக்காளி வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருக்குறேங்க. ஒரு மாடியில் இன்னும் ஒரு 2 செடி நான் வந்து எடுத்துகிட்டு வேறு செடி வைக்கணுங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா அது வளர்த்துட்டே இருக்கேங்க, இன்னும் அது ரகம் சரியில்லைங்கன்னு தான் சொல்லணும். அதை ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, ரோஸ் செடி கொஞ்சம் கவர் பண்ணுங்கள், ரோஸ் செடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்கு வேண்டி இதுங்க நிர்மலா தனசேகர் சிஸ்டர் தான் கேட்டது. அதனால தான் அவங்களுக்கு வேண்டி இந்த ரோஸ் செடி காட்டுறேங்க. பாருங்கள், ரோஸ் செடி வந்து இப்போ எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்ருக்குறேங்க. ட்ரிம் பண்ண பின்னாடி நல்லா தளைஞ்சி முக்கு எடுத்துருக்குது பாருங்கள். எல்லா வீடியோவும் எனக்கு கொடுக்க டைம் இல்லைங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் எனக்கு கொடுக்கவே டைம் பத்தலைங்க. அறுவடை வீடியோவே பெண்டிங் நிறைய இருக்குதுங்க. அந்த மாதிரி அதனால தாங்க ரோஸ் செடி நான் உங்களுக்கு அவ்வளோவா வீடியோக்கு காட்ட முடியல. பாருங்கள், இந்த வெயிலையும் நம்ம அழகாக ரோஸ் செடியை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் நிழல் செடியில் எடுத்து வச்சுட்டுங்க. ஏன்னா கொஞ்சம் வெயில் ஓவராக இருக்கிறதுனால ரோஸ் செடி வந்து ரொம்பவே அடிக்கிற வெயிலில் வைக்கக்கூடாதுங்க, ஒன் சைடு வெயிலில் வைக்கணுங்க. அதனால தான் இதை எடுத்து இதை இங்கே வச்சுட்டுங்க. எல்லாமே கட் பண்ணி விட்டு பின்னாடி நல்லா தளைஞ்சி முக்கு கொடுக்குதுங்க. அறுவடை பண்ணிட்டுங்க, ஒரு 4-5 ரோஸுக்கு மேலே அறுவடை பண்ணிட்டுங்க. எல்லோ கலர் பாருங்கள். ரோஸ் செடி நீங்கள் காட்டுங்க அப்படின்றதுனால காட்டுறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ
கமெண்ட்டில் கேளுங்க. நாளைக்கு தகுந்த மாதிரி டைமுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோம். பாருங்கள், சிறுவன் பசலைக்கீரை ரோஸ் செல்லே வளர்ந்துருச்சுங்க. சரி இருக்கட்டும்னு விட்டுட்டுங்க. எல்லாமே கட் பண்ண விட்டு பின்னாடி நல்லா தளைஞ்சி நல்லா நம்மளுக்கு அரும்பு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், இவ்வளோ நாளைக்கு ரோஸ் செடி எனக்கு வராதுங்க, பட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி தான் வாங்கி வச்சு இவ்வளோ நாளைக்கு நான் வளர்த்திட்டு வரேங்க. ரோஸ் மாரிங்க சூப்பராக வளர்ந்தது வருது பாருங்கள். தலைக்கு எண்ணெய் காசும் போது இதை போட்டுக்குவோங்க, வாசனையாக இருக்கும், முடி வளர்ச்சிக்கும் நல்லதுங்க. அதனால் ரோஸ் மாரியும் வச்சு வளர்த்துறேங்க. உங்களுக்கு அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.